ஒரு நாளில் முடிச்சுக்கணும். ஒரு நாளில் முடியும். போருக்கு முன்னுக்கண்டால் விடுதலை புலிகள் அந்த பாதையே இந்திய ராணுவத்தினை பொறுத்தவரை அவர் சொல்லியிருக்கோம், ஒரு நாள்ல நாங்கள் இதை முடிச்சு தருவோம். கொஞ்சம் துன்பம் மட்டும்தான். இந்த ராணுவம் அந்த துன்பத்தை நீக்கிற ராணுவமா வந்து முந்தைய இதுல செக் பண்ணுவீங்க. முந்தின செக் பண்ண அதுல செக் பண்ணுவாங்க, அங்க செக் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடியது பரந்தன், குறிப்பாக பரந்தன்ல இருந்து முல்லைத்தீவுக்கு செல்லக்கூடிய அந்த வீதி A35 சொல்லக்கூடிய இந்த வீதி. இந்த வெள்ள அனர்த்தத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான பாலம் வந்து அடித்து செல்லப்பட்டதுன்னா அந்த கட்டுமானங்கள் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு காரணமாக என்ன தெரியல, ஒரு பக்கத்தால் வந்து அது விழுந்து அந்த பாலம் வந்து இப்போ போக முடியாத நிலைக்கு வந்து உடைஞ்சிருக்குது. அந்த பாலத்தை சீர் செய்வதற்காக இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினர் இந்த பாலத்தினை வந்து புதிதாக அமைப்பதற்காக ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்குரிய பொருட்கள் தான் இந்த இடத்துல இறக்கி வச்சிருக்கணும். அது மாதிரி இங்கால எல்லாம் இருக்குது. வேலைகள் எல்லாமே வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்குது. இந்திய இராணுவத்தினை பொறுத்தவரை அவர் சொல்லியிருக்கோம், ஒரு நாளில் நாங்கள் இதை முடிச்சு தருவோம்ன்ற மாதிரி. ஆனாலும் இது ஏன் காலதாமம் சென்று கொண்டிருக்கண்டா, அந்த உடைஞ்ச பாலத்தை வந்து அகற்றக்கூடிய பணி வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. அது அகற்றி முடிஞ்சதும் இந்த புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே பொருத்தி அந்த இடத்துல புதிய பாலம் பண்ணுறதை அமைக்கிறதுக்கு இருக்கணும். இந்த நாள் இங்கே என்ன இடம்பெறுதுன்றதான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அண்மைய நாட்களில் நடந்து முடிந்த அந்த பேரனர்த்தம், அந்த வெள்ள அனர்த்தம் முழு நாட்டையுமே உலுக்கி போட்டிருந்தது. அப்படியாகத்தான் தமிழர் பகுதிகளில் கூட நிறைந்த சேதங்களை வந்து அது இட்டு சென்றது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, வீதி முழுவதும் நிறைந்த கனரக வாகனங்கள், இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலம் பொறுத்ததுக்குரிய அந்த உபகரணங்கள், அந்த சாமான்கள் எல்லாமே அந்த வாகனங்கள் இருக்கிறத பார்க்குறீர்கள். இந்திய இராணுவத்தினரும் அதோட இங்கே இருக்கக்கூடிய இலங்கை இராணுவத்தினரும் இணைந்து இந்த இடத்துல நிற்பதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இலங்கையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்துக்கு பல்வேறுபட்ட நாடுகள் வந்து தங்களுடைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. நேரடியாக இங்கே வந்து கூட பல உதவிகளை செஞ்சு கொண்டிருக்குது. முதலாவதாக வந்தது வந்து இந்தியா தான். அயலில் இருக்கக்கூடிய எங்கட நாடு, அந்த நாட்டில் இருந்து வந்து இங்கே நிறைய உதவியை வந்து செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரியே தான் இந்த பாலங்களை வந்து அங்கே இருந்து கொண்டு வந்து அவர்களுடைய இராணுவத்தினரை இங்கே வந்து அதை பொருத்தக்கூடிய அந்த செயற்பாடுகள் தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. குறிப்பாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, இந்திய இராணுவத்தினர் இங்கே அந்த களங்களில் நின்று வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீர்கள். இந்த இந்திய இராணுவத்தை பொறுத்தவரையில், தமிழர்களை பொறுத்தவரையில் இரண்டு முகம் இருக்குது. அவர்கள் ஒரு அமைதிப்படையாக முன்னர் இந்த இடத்துக்கு வந்திருந்தவர்கள். பின்னர் அது நடந்த சில கசப்பான விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிந்தன. இந்திய இராணுவம் தொடர்பாக பல கசப்பான சம்பவங்களை மனதில் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போவும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களுடைய கதைகளை வந்து நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனாலும் இப்பொழுது இவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடியது அதே தமிழர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்துல கூட அந்த இராணுவத்தினர், இந்திய இராணுவத்தினர் நின்று தங்களோட சோதனை சாவடியெல்லாம் நடத்தினார்கள் என்று பின்னால் நீங்கள் காணொலியை பார்க்கும்பொழுது அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்பொழுது இங்கே வந்திருப்பது வந்து இவர்கள் இந்த பாலத்தை வந்து நிர்மாணிப்பதற்காக அங்கே நீங்கள் பார்க்கலாம். கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இறக்கி வைக்கணும். அதே மாதிரி அங்கே பெரிய அளவிலான அந்த கிரேனோட உதவியோட பழைய பாலத்தினுடைய பாகங்கள் வந்து அங்கே கலட்டப்பட்டு கொண்டிருக்குது. இங்கே புதிய பாகங்கள் இறக்கி தயார்படுத்தி கொண்டிருக்கணும். நமக்கு அவ்வளோ முடிக்கிறதுக்கு டைம் ஆகுது. சொன்னால் இப்போ அதை கலட்டணும், அது கழட்டி கிடைக்கணும். கலட்டி கிடைச்சா உங்களுக்கு ஒரு நாள் காணுமா? ஒரு நாளில் முடிச்சுக்கணும். ஒரு நாளில் முடிச்சுக்கணும். நன்றி சார், இங்கே வந்ததுக்கு, வந்து செய்கிறதுக்கு. என்னய்யா? போருக்கு முன்னுக்கண்டால் விடுதலை புலிகள் அந்த பாதையை சைடில் போக்க வச்சு கட்டாய போக்குவரத்து நடந்து கொண்டு இந்த வேலைகள் நடந்திருக்கும். பால வேலைகள் சைடான வெள்ளம் வத்துற கிடையில எங்கட ரோட்டை போட்டு சைடில் தந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு போக விட்டுருப்பாங்க. கட்டாயம் போக விட்டுருப்பாங்க. இப்படி நெல்லுக்கு வயலுக்கு பகல போட வழி இல்லை, நெல்லுக்கு இடையில வயல்கள் தெரியுது. அந்த நேரம் கட்டாயம் செய்திருக்காங்க, செய்ய போறாங்க, செய்திருக்காங்க, நாங்கள் தெரியும். நல்ல விஷயம், நன்றி. அப்படியே இந்த பாலம் உடைந்திருப்பதால் நிறைய மக்கள் வந்து பல சிரமங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னைய நாட்கள் இங்கே வாழ்ந்த காலங்களை வந்து ஞாபகப்படுத்தி செல்கிறார்கள். அவர்கள் இருந்திருந்தால் இதை செய்து முடித்திருப்பார்கள், இல்லாட்டி வேறு விதமான பாதைகளை போட்டிருப்பார்கள் என்று அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. இன்றைய நாள் இதில் வாகனங்கள் நிற்கிறபடியால் போக்குவரத்துக்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு அந்த ஐயா அதுக்கால போகிறார். இறுதியாக அங்கே இலங்கை இராணுவத்தினர் அந்த ஐயாவுக்கு உதவியை செய்து அங்கால தூக்கிவிடக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பாலத்தினுடைய கட்டுமானத்துக்காக கொண்டு வரப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிலான பாரிய அந்த இரும்புகள் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதே சமயம் பொருத்தக்கூடிய அந்த பகுதிகள் இந்த இடத்துல இருக்குது. நிறைந்த உபகரணங்கள் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கணும். எப்போ அது கழட்டி முடியும் அப்போ நாங்கள் இதை பூட்டலாம் என்ற மாதிரியான பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்படி தான் இருக்கணும் இராணுவத்தினர். அதே மாதிரி இங்கே RDA ஆலயம் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி அங்கே பழைய பாலத்தை கலட்டக்கூடிய அந்த செயற்பாடுகள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். பெரிய கிரேன் உதவியோடு அந்த பழைய பாலத்தினுடைய துண்டுகள் வந்து அங்கே அகற்றப்பட்டு கொண்டிருக்குது. தற்போதைக்கு மக்கள் போய் வருவதற்காக, அதாவது சிறிய வாகனம் சைக்கிள் இல்லாட்டி நடந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு பாதை வந்து இந்த இடத்துல ஒழுங்குபடுத்தியிருக்கணும். இதால் தான் இப்போதைக்கு மக்கள் போய் வந்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துலேருந்து பார்த்தா நாங்கள் அந்த உடைந்த பாலத்தை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த பாலம் கூட ஒரு பகுதி தான் பார்த்திங்கன்னா உடைஞ்சி கீழே விழுந்திருக்கீங்க. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், போய் கொண்டிருக்கணும். இந்த கீழே மண்மூட்டைகள் அடுக்கி போட்டு அந்த பகுதியால் போகிறதுக்குரிய ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. பள்ளத்துக்கு மேலால, இது பாலத்துக்கு மேலால போனதோ தண்ணி? அந்த கரை இதன் வழியெல்லாம் விழுந்தது என்ன? வெள்ளம் போயிருக்கும், அவ்வளோ சேதம் பெறையில. காலத்திலையும் கயிறு தான் இந்த அதில் இல்லை. இந்த பாலம் வளமையான நேரத்தில் தண்ணி வளமையாக பாயிறது. இதை விட வெள்ளம் வந்த நாள்லையும் அதிகமான தண்ணி பாயிறது. இந்த முறை அதிகமான வெள்ளம் பெருக்கெடுத்தபடியாலும் இந்த புதிய முறையில் பாலம் கட்டின இடத்துல போட்டிருந்த அந்த கொங்கிரீட் பகுதியில் உள்ள மணல் என்ன செய்துட்டது, தண்ணி அரித்து கொண்டு போய்விட்டு ஆனபடியா அது ஒரு பக்கம் அரிச்சு போனபடியா இது பாலம் இறங்கிட்டு. ஆகவே தான் இது சேதம் ஏற்பட்டது. நாங்கள் சின்ன வயதில் இருக்கும் பொழுது இதில் தண்ணி ஓடுற நேரங்களில் கயிறு பிடிச்சி நடக்கிறோம். நாங்கள் போக்குவரத்து கொஞ்சம் நாளைக்கு தடைப்பட்டிருக்கும், பிறகு போகிறோம். ஆனால் இந்த முறை தான் இப்படியான ஒரு பாரதூரமான ஒரு முதல் பாலம் இருந்தது. அதில் முதல் இது சண்டைக்கு பிறகு போட்ட பாலம், யுத்தத்துக்கு பின்பு. அதுக்கு சாதாரண போக்கு இருந்தது. அதில் நீங்கள் வெள்ளம் வரைக்கும் காய்ச்சல் பிடிச்சுன்னு போகிறோம். அதுக்கு மேலே இப்போ இந்திய நாமி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இந்திய நாமி முந்தைய இதில் நின்று செக் பண்ணுவேன். முந்தின செக் பண்ணது அதுல செக் பண்ணுவாங்க, அங்க செக் பண்ணுவாங்க. அந்த 95ஆம் ஆண்டு வந்த அப்ப அந்த நேரம் அந்த செக் பண்றதே நாங்கள் எல்லாம் எத்தனை இடத்துல இறங்கி ஏறுறோம். நாங்க இப்ப பாலமோட வந்திருக்கிறோம். பாலமோட வந்திருக்காங்க. கொஞ்சம் துன்பம் மட்டும் தான். இப்போ உதவிக்கு வந்து நிற்கிறாங்க. நன்றி ஐயா. மிக வேகமாக அங்கே பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தினருடைய அந்த வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த சாமான்களை கீழே இறக்கக்கூடிய செயற்பாடுகள், ஒழுங்குபடுத்தக்கூடிய செயற்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. உயர் அதிகாரிகள் கூட இந்த இடத்துல, இராணுவ உயர் அதிகாரிகள் களத்தில் நின்று இங்கே இந்த இடம்பெறக்கூடிய இந்த வேலைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்திய இராணுவத்தினரை நான் முதல் முறை நேராக பார்க்குறேன். அப்படியாக இங்கே இந்த நாளில் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. 1970 இது ஒரு பதிவான ரோட்டு. இந்த தண்ணி அங்கால போகக்கூடிய மாதிரி பதிவான ரோட்டு. அப்போ இதில் 7 கண் மதம் வந்து நாங்கள் சொல்கிறது 7 போட்டாய்க்கு மேலே இருந்தது. அதுக்கு பிறகு
அப்படி அந்த நிலையிலிருந்து 2010 இறுதி யுத்தம் முடிஞ்ச பின்பு இந்த சாலையை திருத்த வழிக்கிட்டாங்க. திருத்த வழிக்கிட்ட உடனே இதில் இருந்த அந்த முன்னைய பாலம் எல்லாம் உடைச்சி வீசி போட்டு போக்குகளை இந்த இரும்பு பாலத்தை போட்டாங்க. பெரிய பாலம். பெரிய பாலம். அப்போ இந்த பாலத்தை போட்டு நான் நினைக்கிறேன் 2015 அப்படிதான் 15 அளவில் இது போட்டது. அப்போ அதுக்கு பிறகு பெரிய இந்த அளவு ஒரு வெள்ளம் வர இல்லை. இது ஒரு அந்த இயற்கைக்கு மீறின ஒரு கொஞ்சம் கடுமையானது, வளமையானதை விட மோசமான ஒரு வெள்ளம். அப்போ அந்த வெள்ளத்துக்கு பிடிக்கலாம் போயிட்டு அந்த தயாரிப்பில் உள்ள பிரச்சனை அங்கே தற்காலிக பாலம் எல்லாம் இருக்கு, இது அவங்களுடைய அந்த தயாரிப்புலாம் ஏதோ பிரச்சனை இருக்கு. ரெண்டாலும் இந்த வெள்ளம் எதிர்பாராத ஒரு வெள்ளம். இப்போ இந்த பாலத்தை கட்டுறதுக்கு எல்லாம் வந்திருக்கணும், அவர்கள் சம்பந்தமா எதுவும் உங்களுக்கு தெரியுமா? இந்திய ராணுவம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இவங்க இப்போ வந்து செய்கிற சேவை வந்து என்ன, நாங்கள் 1987 வந்த இந்திய ராணுவத்தில் நாங்கள் நிறைய துன்பப்பட்டுட்டோம். இந்த இராணுவம் அந்த துன்பத்தை நீக்கிற இராணுவமாக வந்திருக்கு. அதாவது இப்போ எப்படி எங்களுடைய தாய்நாடு அப்போ தாய் வந்து கண்டிக்கிற நேரம் கண்டிப்பா, ஆதரிக்கிற நேரம் ஆதரிப்பா. அந்த வகையில் எங்களுக்கு இந்திய இராணுவம் வந்து இதை செய்கிறதுட்டு வேறு எந்த ஒரு இராணுவம் வர மகிழ்ச்சி தான். அவங்க எப்படியும் எங்கட கை கொடுப்பாங்க. அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். முதல் நடந்த அமைதிப்படையாக வந்த படையையும் இங்கே இருந்த தமிழரோட உள்ள புரிந்துணர்வற்ற தன்மை தான் அது. நாங்கள் இந்தியாவோட தானே, நாங்கள் எங்களுக்கு தாய்நாடு எங்களோட அப்பா அம்மா இல்லை பரம்பரை எல்லாம் எடுத்து பார்த்தா எங்கேருந்து வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்திய பிரஜைகள் தான் எல்லாரும். அப்போ நாங்கள் இதில் வந்து எங்களுடைய இந்த இலங்கையும் கூட இந்திய தமிழர் முழு பேருமே இந்தியாவோட வம்சாவளி தான். ஏன் விஜயமன்னனும் கூட சிங்களவரும் கூட சொல்ற ஆளும் கூட இந்தியாவில தானே வந்தார். நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படிதான். இல்ல இந்தியா எங்களுக்கு இப்ப செய்த உதவினா எல்லாத்தையும் எல்லா நாட்டையும் விட இந்தியா எங்களுடைய கரிசனா இருக்கு. முதலாவதா கை கொடுத்ததும் இந்தியா தான். இந்தியா அதுக்கு பிறகு இப்ப நிறைய நாடுகள் வந்திருக்கு. ஆனாலும் எங்களுக்கு எதுக்கும் வரணும், அதுதான் விருப்பமும். இந்தியா ஒரு பிரதிபலனை எதிர்பாராம செய்யும். 87 கூட எங்களுக்கு நல்லது செய்யத்தான் வந்தது. அந்த அடிச்ச குறி தப்பிட்டு ஏதோ ஒரு அரசியல் அது இது பின்னணியை போட்டு சரி. ஆனால் வேறு சார் யார் நம்முடைய இப்போ இருக்கிற பிரதமர் மோடி சார் வந்து சரியான ஒரு கட்டிக்கார். அவர் வந்து மிகவும் நல்ல விதமான நகர்வுகளை செய்தார். இந்தியாவுக்கு எங்களோட சார்பில் நன்றியை சொல்லி தெரிவித்துக் கொள்ளும். நன்றி ஐயா. என்ன குழப்படியா? குழப்படியா நீங்கள்? குழப்படி. தேங்க்ஸ் இந்தியான்னு சொல்லுங்க. ஓகே பாய். இந்த மாவட்டத்துக்கு வந்திருந்த எல்லா அரசாங்க அதிபர்களையும் விட இந்த அரசாங்க அதிபர் எல்லா துறையிலையும் ஒரு அந்த உள்ளுக்கு போய் பூந்து அதை பார்த்து செய்கிறார். விவசாயமாக இருந்தால் என்ன, வேறு மக்களுக்கான பாதிப்பாக இருந்தால் என்ன, வீதி போக்குவரத்துகளாக இருந்தால் என்ன, சகலதையுமே பாதுகாப்பு சகல அவரே நேரடியாக களத்தில் இறங்கி அவரே அதை அனுபவ ரீதியாக விவசாயத்தில் கூட அவர் அப்படித்தான் செய்கிறார். அந்த வகையில் இந்த பாலத்தில் அவர் நேரடியாக வந்து பார்த்து அவரே தண்ணிக்குள்ளே இறங்கி போய் அனுபவமாகவே எங்களுக்கு இந்த உதவியை செய்கிறார். அந்த வகையில் எங்கள் அரசாங்க அதிபருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்திலே E35 வீதியில் கண்டாவளைக்கும் புளியம்பக்கணைக்கான இடைப்பட்ட பாலம் முற்றுமுழுதாக சேதமடைந்து போக்குவரத்துகள் இதுவரைக்கும் பயன்படுத்த முடியாமல் இருந்த காலத்தில் இப்போ நிரந்தரமாக இந்தியாவிலிருந்து இந்த இராணுவ உபகரணங்கள் வந்திருக்கிறது. அந்த பாலத்தை உண்மையாகவே இந்த பழைய பாலம் கலட்டி தந்தால் அவர்கள் ஒரு நாளில் முடித்திருவார். இந்த ஐயா இன்ஜினியர் ஐயா வாரார், அவர்கள் கேட்டால் இது சம்பந்தமாக 100 விதமான உண்மைகளை சொல்லுவார். ஐயா, இந்த பாதை உங்களுக்கு போட்டுருக்க எத்தனை நாள் தேவை? ஒரு நாளைக்குள்ள இந்த பாதை போட்டலாம். குறைந்தது நாளைய மறுதினம் இந்த வீதியில பயணிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பாலம் கலெக்டர்கள் தான் சிரமப்படுகிறார்கள். RR கன்றைக்கு வந்து கலட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாலத்தை கலட்டிய பின்பு அவர்களுடைய துரிதமான வேலைகள் நடைபெறும். இது போன்று கிளிநொச்சியில் சில இடங்களில் மோசமான பாலங்கள் சேதமடைந்திருக்கிறது. உண்மையாகவே பன்னாட்டு இராணுவங்களும் இங்கே இருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். எல்லா நாட்டு உதவிகளும் கிடைக்கிறது. எல்லா நாடுகளும் வந்து சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் பழசுகளை திரும்பி பார்க்க வேண்டாம்.
நாங்கள் நடப்பதை நாங்கள் கூற வேண்டும். சிலாக்கள் இன்னும் கதைத்தாலும் இன்றைக்கு உண்மையாகவே எம்மால் முடியாததை அவர்கள் வந்து செய்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். நன்றி. இப்போ எத்தனை நாளாக இந்த வீதி பாவனை இல்லாமல் இருக்கு? இன்றைக்கு குறைந்தது வெள்ளம் வந்ததிலிருந்து ஒரு 12 நாளாக 10-12 நாளாக வீதி தடையாகவே உள்ளது.